எத்தனை அணை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகண்டனை ஞானக் கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வணக்கம் ஐயாட்ட கேள்வி. மே 18 வைகாசி 5 திரிவோண நட்சத்திரம் ஷஷ்டி திதி உத்திராடம். நீ 18 நாளைக்கு ஐயா. 18 நாளைக்கு. நாளைக்கா? இன்னைக்கு மே 17. ஓகே, இப்பதான் ஜெட்லக்ல இருந்து எழும்புறோம், கொஞ்சம் கொஞ்சமா நினைக்கிறோம். மே 17 வைகாசி 4 பஞ்சமி திதி பூராட நட்சத்திரம் சித்த யோகம். எப்படி சச்சங்கம் எல்லாம் போகுது? இதுக்கு முதல் என்ன படிச்சீங்க? பொன்னார் மேனியனை படித்தினாங்க. அதுக்கு முதல் சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரங்கள் கொஞ்சம் படித்தினாங்க. இதுக்கும் அவருடைய தானே பொன்னார் மேனியனை? அதுக்கு முதல் கொஞ்சம் தேவாரம் படிச்சினாங்க. இது அடுத்ததா தான் படிச்சது. அடுத்தது நல்லது நல்லது. முதலாவது மட்டும்தான் படிச்சினாங்க. இப்ப பொன்னார் மேனியனை மாட்டுனது. ஐயாட்ட ஒரு கேள்வி வைக்கலாமோ? கேளுங்க. நாங்க ரொம்ப துவங்க இந்த நேரம் 5 கரத்துலதான் படிக்கிறோம். அதுக்கு பதிலாக வேற எதுவும் படிக்கலாம். தொடங்குறதே நல்ல விஷயம். தொடங்குறதே பிள்ளையார் சுழி என்றுதான் சொல்றது. அதே பிள்ளையார் இதுலதான் வேற இதை படிக்கலாம். ஓ தாராளமா. நீங்கள் ஒன்றும் படிக்காமலே தொடங்குற நல்ல என்னன்னு கேட்டால் இது இறைவனுடையதான் நீங்க செய்யறீங்க. இது வைதிக காரியம், அவருடைய காரியம். அப்ப இறைவனுடைய காரியம் செய்யக்குள்ள அது செய்யறதே அது தொடக்கம்தான். பிள்ளையார் சுழி என்றுதானே சொல்றது. பிள்ளையார் சுழி போட்டாச்சுண்டா தொடங்கியாச்சுண்டு கருத்து. அது நல்ல காரியங்கள் நேரம் காலம் இதுகள் எல்லாம் பார்க்காமலே தொடங்கலாம். அது எல்லாம் இறை அங்கே இருக்குது. ஆனாலும் அது இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்றதுக்காக தான் அது இல்லையோ. 2 விதமான மக்கள் இருக்கிறோம் நாங்க. அது வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சாமி கும்பிடுறது அல்லது அப்படி ஒரு காலையில ஒரு அப்படி அவர்களுக்கு சொல்றது எப்பவும் நீங்கள் விநாயகரை வணங்கி கும்பிடுங்கள். விநாயகரை வணங்கி கும்பிடுங்கள். ஏனென்றால் அதை கொண்டு எங்கு நிறைந்திருக்கிற பரம்பொருளை முன்னால நிறுத்தி அவர் எங்களோட விக்கினங்கள் எல்லாம் தீரும்படியாக கும்பிட்டு தொடங்குறது. அதே மாதிரியாக இது நெடுகவுமே இதே காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப தொடங்கினாலே பிள்ளையாருங்க இருக்கிறார். அவருடைய தொடக்கமே பிள்ளையார் சொல்லிதான். ஓமையா, அது சரி. 5 கருத்தனையை விட்டு பிறகு திருவாக்கும் செய்கருமம் கை கூடும் அதுவும் படிக்கலாம். நல்லா படிக்கலாம். அதுல படிக்கலாம். அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே அப்பம் எல்லாம் படிக்கலாம். திருமுறைகள்ல உள்ள பாடல் படிப்பது சிறப்பு. திருவாக்கும் சேருவம் 11ஆம் திருமுறையில இருக்கு நினைக்கிறேன். 11ஆம் விநாயகனே அதெல்லாம் 11ஆம் திருமுறையில இருக்குது. ஞான முகத்தான் பொருளுடையான் செய்யாளகான் சரணுடையேன் என்று தலை தொட்டிருக்க முறையுடைய எல்லாம் படிக்கலாம். அதுதான் கேட்டேன். எங்களுக்கு ஒரு தொகுப்பு வேணும். திருமுறைகள்ல இருக்கிற விநாயகர் பாடல் என்று ஒரு தொகுப்பு வேணும். விநாயகருடைய பாட்டு கண்டே 11ஆம் திருமுறையில தனியே இருக்குதுன்னு. ஒளியானை கண்டே கணபதியை செம்பொன் ஒளியானை பாடுவதற்கு உதவும் அழியானை கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவன் தாள் நண்ணுவதும் நல்லார் கடல். அப்ப விநாயகரை கண்டு தனிய பாடல்கள் இருக்கு. அம்பாளை கண்டு இருக்குது தனிய பாடல்கள். திருமந்திரத்திலே நிறைய இருக்குது. அப்ப அது கொண்டு மற்றது முருகன் பாடல்கள் என்ற ஒரு தொகுப்பு இருக்குது. திருமுறைகள்ல முருகன் பாடல்கள், முருகனை குறிக்கின்ற பாடல்கள் இருக்கின்றது இருக்குது.
பைரவருக்குரிய பாடல்கள் ரெண்டு இருக்குது. இதை ஒன்றையும் தனித்தனி எடுத்து வச்சாலே நல்லவன், நல்லா செய்யலாம். எங்களுடைய இதுல நாங்கள் சிவஞான சித்தியார் பார்த்து கொண்டு போற நாங்கள் இல்லையா இதுல. எங்களுடைய மாநாடு நல்லா இருந்தது. சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு போயிருந்தது. கன பேரை சந்திக்கக்கூடியதா இருந்தது. நன்றி ஐயா. அதுலயும் குறிப்பா இளைஞர்கள் கொஞ்சம் பேர் நல்ல ஆர்வமா இந்த இருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு. இளம் சன்னியாசிகளும் இருக்கிறார்கள். திருமுறாதீனத்துல இளம் சன்னியாசிகள் கொஞ்சம் பேர் பண்ணியிருக்கணும். அது கொண்டு மற்ற இளைஞர்கள் கொஞ்சம் பேரும் அந்த பிரச்சாரங்கள் இருக்கணும். 1-2 பேரை தெரியும். அது நல்ல விஷயம். மற்றது என்ன பார்த்ததுன்னு ஞாபகம் இருக்குதுவா இருக்கின்றாலும் ஞான சித்தியார்ல ஒரு பாடல் மூன்றான 193 கிட்ட வந்துட்டேன். நினைக்கிறேன், நான் எழுதி வச்சுறேன். சரியா சொன்னீங்க. உடன் என்ற பாடல்ல வேற எது நடக்கிறது. அவ்வுடன் உவ்வும் அவ்வும் என்ற பாடல்லாம் கடைசியாக பார்க்க வேண்டிய பாடல். அவ்வுடன் உவ்வும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள். படிங்க படிச்சு சொல்லுங்க. என்ன கருத்து? செவ்விய விந்து நாதம் சித்தமோடுள்ளமாகும். ஒவ்வொன்றும் எழுத்தாம் ஐந்தும் உணர்வு தித்தொடுங்கும் ஆறும் பவ்வமும் திரையும் போலும் பார்க்கில் இன்பம் இப்பண்பும் தோன்றும். இந்த அதுக்கு நீங்க தந்த புத்தகத்துல இருக்கிற பொருளையத்தான் நான் படித்தேன். புது புத்தகம் வந்து தந்தீங்க. அதுல அந்த கரணங்களால் புறப்படும் அறிவானது கட்டுணர்வு எனப்படும் தூய முதல்களில் எழும்பும் நுட்ப எழுத்துக்களால் கட்டறிவு விளங்கற்பாலது. அவைகள் அந்த கரணங்களோடும் உயிர்களின் தோன்றல் நிலையாய புருட தத்துவத்தோடும் தொடர்புடையன. மிக முக்கியமா இந்த பாடல்கள் பொருளை வலு சிக்கலாக்கி தந்து கொண்டிருக்குது. இந்த பாடலுக்குரிய கருத்து இது என்னன்னு கேட்டா பஞ்சக்கலை பிரணவத்தை பற்றி சொல்லுது.
பிரணவம் என்றது என்ன? ஓம் ஓம் என்ற மந்திரம். ஓம் என்ற சொல்லிக்க சும்மா ஓம் ஓம் என்று சொல்லப்படாது. இருந்தோடலே ஓ அப்படி அதை வடிவா பிரிச்சு சொல்ல வேண்டும். இதுல பிரிச்சு சொல்லிக்க இதுல பிறகு அதுல அந்த மாவுல இருந்து வந்து அந்த புள்ளி வந்து அதுக்கு பிறகு அது கங்கால நாதம் போய் நாதாந்தமா அப்படியே முடியும். 5 ஆனா ஊனா ஆனா மற்றது புள்ளி அல்லது பிந்து பிறகு அங்கால நாதம் பிந்து நாதம் இந்த ஐங்கலை பிரணவமாக பார்த்து எங்களுடைய அந்த கரணங்கள் மனம் புத்தி அகங்காரங்கள் மனம் புத்தி அகங்காரம் பிறகு சித்தம் பிறகு உள்ளம் அப்படி 5 சொல்லியிருக்கு. இப்ப மனம் புத்தி அகங்காரங்கள் சொல்லிய விந்துநாதம் சித்தமோடு உள்ளமாகும். அப்ப என்று சொல்றது அலைவாயிர மனத்தை இழுக்கும், மனத்தை கண்ட்ரோல் பண்றது. ஊ என்பது உன்னி முடிவு செய்து நிச்சயிச்சு இது வேண்டும் அது வேண்டாம் என்று சொல்ற புத்தியை கண்ட்ரோல் பண்ணும். மற்றது மா என்பது சித்தம், ஆள் மனதுல பழைய வாசனை இருக்கு. பழைய வாசனை என்ன? முந்தி எல்லாம் முந்த நாள் அப்பன் சாப்பிட்டுனா நல்லா இருக்கு, இன்றைக்கு கொண்டு யோசிக்கிறாங்க. பழைய வாசனை, பழைய வாசனை. இது இந்த பிறப்பு வாசனையும் இருக்கும், முந்தின பிறப்பு வாசனையும் இருக்கும். எல்லாத்துக்கும் வரும் இது முன்னால். அந்த அதை கண்ட்ரோல் பண்ணது அது. அப்ப அது மனம் புத்தி மற்றது அகங்காரம். அகங்காரத்தை தான் அது மற்றது பிந்து நாதம் வந்து சித்தமோடு உள்ளமாகும். பிந்து வந்து சித்தம், அந்த பழைய மதிவை கழிக்கிறது பிந்து. வந்துட்டா எல்லாம் உள்ளுக்கு ஒடுங்கிடும். அந்த அந்த புள்ளி போடுறது முத்து புள்ளி வைக்கிற சொல்லுவார்கள், அதுதான் அங்க இருக்கிறது. இந்த எல்லாத்துக்கும் அந்த சித்த விருத்தி தான் இந்த இதெல்லாம். சித்தம் வந்து விருத்தி அடைஞ்சு சித்தத்தில இருந்து அவள இருந்து சித்தத்துல பால்மன பதிவுகள் பழைய வாசனைகள் எல்லாம் இருக்குது. அது ஒரு விருத்தி அடைஞ்சு அப்படியே நான் என்ற அகங்காரத்துக்கூட இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் அகங்காரம் அது அதை செய்வோம் தண்ட புத்தி அதை செய்ய நிச்சயிக்க மனமங்கால பாஞ்சு போய் அதை அடிச்சு ஓடுறது. இதுதான் நடக்கிற உள்ளுக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி. மனம் புத்தி அகங்காரம் சித்தம். உள்ளம் என்பது ஆன்மா அல்லது உயிர். உயிர் இவற்றை கருவியா வச்சு அறிந்து அனுபவித்துக் கொண்டு இருக்கும். அதான் பழம் சாப்பிடுற பறவை என்ன, அப்படிதானே? இந்த உடம்புல 2 பறவை இருக்கு. ஒரு பறவை பழத்தை சாப்பிட்டு கொண்டு இருக்கு, ஒரு பறவை பார்த்து கொண்டு சாட்சியா இருக்கு. பழம் சாப்பிடுற பறவை தான் உயிர். உயிரை நாதம் என்கிற அந்த 5வது கலை, 5வது கலை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். அப்ப இந்த சித்த விருத்தி, சித்தத்தினுடைய விருத்தி என்று சொல்றது அப்படியே சித்தத்தில இருந்தால் எல்லாம் வெளிக்கிட்டு கொண்டு வாருது. உயிரோட இருக்கிற சித்தம், சித்தத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து புத்தி, புத்தியிலிருந்து மனம், மனதிலிருந்து புத்தி, புத்தியிலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து சித்தம். 2 பக்கத்தாலும் ப்ரோசஸ் நடக்கும். மனதில இருந்து உங்களுக்கு தெரியும், மனம் இதில இருந்து யோசிக்கும். இந்த சச்சங்கத்துக்கு போவோமா விடுவோமா அப்படித்தானே யோசிக்கிறேன், இல்லையா? இலங்கையிலிருந்து திரும்பியாச்சு, பயண கலப்பு இருக்கு, ஜெட்லக் இருக்கு, விடுபட்டு போன வேலை பழம் இருக்கு. அப்ப சச்சங்கத்துக்கு இன்றைக்கு போவோமா அன்றைக்கு போமா இல்லை, சனிக்கிழமை தொடங்குவோம்ன்றது மனம்தான் யோசிக்கும். போறதா வர்றதா புத்தி சொல்லும், இல்லை இல்லை அது சனிக்கிழமை தொடங்குவோம் என்று சொல்லும். என்ன அப்படித்தானே? அப்ப சித்தம் என்ன செய்யும்? சச்சங்கத்துல அடியார்களோட அன்பர்களோட கூடி கதைச்சது நல்லா இருந்தது, பழைய பதிவு இருக்கல்லோ, இருக்கா இல்லையா? அதுல இருந்து சொல்லும். அப்ப அது சொல்லும். அப்ப அது வந்து
சித்தத்தில் இதெல்லாம் சித்தம் என்னொன்று சொல்லும். சேச்சே அந்த நேரத்துக்கு அங்கே ஒரு இதுக்கு போனோம் அதுக்கு போனோம் அது நல்லா இருந்தது, சம்மர் நல்லா இருந்தது, வெளியில நடக்க போனோம் நல்லா இருந்தது, இந்த நேரத்துக்கு அங்க போகலாம்னு சொல்லுவேன். என்னது பழைய பதிவுகளை வச்சு. அது மற்றது அகங்காரம், அதை செயற்படுத்தி முனைப்பாக நின்று செயற்படுத்துறது அகங்காரம். இப்படித்தான் இந்த செயற்பாடுகள் நடக்கிறது. இந்த செயற்பாடுகள்ல இதுதான் ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி. அது இந்த பக்கத்தால. மற்ற பக்கத்தால அடுத்து உள்ளுக்கு சித்தம் உயிர் இருக்குது, உயிர் தான் தொழிற்படுறது, உயிருடைய வினைகள் அதை தொழிற்படுத்தும். உயிரோட இருக்கிற இறைவன் அதை அறிந்து அறிவித்து தொழிற்படுத்துவார். அந்த உயிரோட இருக்கிற அங்கால சித்தம் பழைய வாசனைகள் இருக்கு, அது அதுல இருந்து விருத்தி அடையும். விருத்தி அடைந்து அங்கால அகங்காரத்தை தட்டும். செய்யாத என்று அகங்காரத்தை தட்டும். அகங்காரத்திலிருந்து அங்க புத்தி நிச்சயிக்கும், இப்படி அப்படி செய்யாது என்று. மனம் அங்கால போகும். இப்படி விருத்தியும் ஒடுக்கவும் மாறி 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 நடந்து கொண்டே இருக்கும். இது பவ்வமும் திரையும் போல. என்ன கடலும் திரையும் போல. கடல் இருக்குது, கடல்ல இருந்து திரை எழும்புது, திருப்பி கடல்ல அடங்குது, திருப்பி கடல்ல இருந்து திரை எழுந்து அடங்குது. பவ்வம் என்றது கடல், பவ்வம் என்றது கடல், திரை என்பது அலை. அப்ப அலை போல இந்த வடதுல இருக்கிற சித்தம் எழுந்து அடங்கி கொண்டு இருக்குது. சரியோ? இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாரும் வேற சைலன்ஸா இருக்கணும். இந்த பாட்டை எடுத்து போட்டா தெரியுமா என்ன? வணக்கம் ஐயா. இந்த மனம் பிரகிருதி தத்துவத்துக்குள்ளானே இருக்குது. அப்ப மனத்துல இருக்கிறது எப்படி அந்த அது இது ஒரு பிரகிருதி தத்துவத்தில் இருக்கிறது அழியும் தானே நம்மளோட உடலோட. எல்லா தத்துவமும் அழியும். அப்ப அந்த புத்தி தத்துவத்துல பதிகிறது அடுத்த பிறப்புக்கு மாறதுன்ற நேரம் தத்துவங்கள் எப்ப அழியுது? உடம்போடு அழிகிற தத்துவங்கள் 15 மட்டுமே. மற்ற தத்துவங்கள் வரும். அதுல புத்தி அழியுதோ மனம் அழியுதோ? இல்ல. என்னென்ன தத்துவங்கள் உடம்போடு அழிகிற தத்துவங்களை சொல்லுங்க. அட்டகாயம் என்று சொல்லப்படுற மனம் புத்தி சித்தம் இல்ல அகங்காரம். மனம் புத்தி அகங்காரம் சித்தம் மட்டும் போகுது. இல்ல 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 அப்போ அட்டகாயமா வழிகிற அட்டகாயம் முத்தியில தான் அழிய போகுது. அது அங்க எங்கெல்லாம் மாறி இருக்கு. இந்த உடம்ப போகைக்குள்ள உங்களோட பஞ்சபூதங்களாலான இந்த உடம்பு நிலன் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். அந்த உடம்புல இருக்கிற 5 கர்மேந்திரியங்கள், கை கால் சரணங்கள் கழிவங்கண்ணா 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், கண் காது மூக்கு நா தோல், அந்த 5 ஞானேந்திரியங்கள், இந்த 15 மட்டும் உடம்புடன் நிக்குது. சரியோ? அது அன்னமய கோஷம். சரியோ? சோத்துடம்பு, சாப்பிட்டு வளர்ந்த உடம்போட இந்த பஞ்சபூதங்களான இந்த உடம்பு, இதில் இருக்கிற 5 செயற்கருவிகள் கர்மேந்திரியம், 5 அறிகருவிகள் ஞானேந்திரியம், 15 விலகுது. அடுத்த உடம்பு பிராணமய கோஷம். சரியோ? பிராணமய கோஷத்தோடு தான் உயிர் பிரியுது. சரியோ? பிராணமய கோஷத்துல ஆக்குவது எது? அங்கால மனம் புத்தி அகங்காரம். அதோட வேற என்ன? மனம் புத்தி அகங்காரத்தோட சப்த ரூப ரச ஸ்பரிச கந்தம் என்ற தன்மாத்திரைகள், பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, நுகரும் சக்தி, தொற்றுணரும் சக்தி, சுவைக்கும் சக்தி. இந்த 8 பிராணமய கோஷம். அதுக்குள்ளாக இருக்கிற அடுத்த ஜாக்கெட் மனோமய கோஷம். அதுல இருக்கிறது சித்தம் என்கிற ஆழ்மனது. சரியா? அதுக்குள்ள இருக்கிறது விஞ்ஞானமய கோஷம் இல்லையா? விஞ்ஞானமய கோஷத்துல இருக்கிறது காலன் நியதி கலை வித்தை அராகம். சரியா? 5 விஞ்ஞானமய. அது வித்தியா தத்துவங்கள், அசுத்தமாய தத்துவங்கள். நீங்க அது 5 அங்கே. அடுத்ததாக இருக்கிறது ஆனந்தமய கோஷத்துல யார் இருக்கிறது?
புருடன் மாயை மாய மாயை 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 எல்லாம் மாயை தான். 36 தத்துவங்களும் மாயை. இது என்ன ஒரு மாயை அங்க இருக்குது தனியா? ம், எல்லாம் தத்துவம் எல்லாம் மாயதானே ஐயா, ம், மாயதானே. எல்லா 30 உலகம் மாயை. அப்ப அதுல என்ன ஒரு மாயை மாய இருக்கு? சுத்தமாயே அதான் அது விதிக்கப்பட்ட என்ன? மாயை. அப்ப நாங்க என்ன சுத்த மாயில அவ்வளவு நாள் இருந்து நாங்க இல்லையே, எல்லாம் அசுத்தமா தான் இருக்கு, அது தெரியுது எங்களுக்கு. அப்ப என்ன அதுலயே ஒரு மாயம் இருக்குது? அறிந்தவர்கள் சொல்லுங்க பாப்போம், சைவ சித்தாந்தம். எங்களுக்கு விதிக்கப்பட்ட மாயை. எங்களுக்கு அலோகேட்டட் போர்ஷன், ஒவ்வொருத்தருக்கும் அலோகேட்டட் போர்ஷன் ஆஃப் மாயா இருக்கு. உலகம் எல்லாம் இருக்குது, காத்து இருக்குது. எல்லா காத்தையும் சுவாசிக்க முடியுமா? உலகம் எல்லாம் தண்ணி இருக்கு, எல்லா தண்ணியும் குடிக்கிறோமா? உலகம் எல்லாம் சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் சாப்பிடுறோமா? எங்களுக்குன்றது அலோகேட் பண்ணப்பட்ட, அது சொல்றது சோபம் அல்லது மோடிக்கம். அதான் அந்த மாயை. சரியோ? அந்த மாயை 5வது உடல், ஆனந்தமய கோஷம். அதுக்கு மக்கால தான் ஆன்மா. இந்த இதுகள் தத்துவங்களுக்கு ஆன்மா வராது, அதுக்கு அங்காலதான் ஆன்மா. இப்ப நீங்க விட்டுட்டு போறது முதலாவது அன்னமய கோஷம் மட்டும்தானேம்மா. ஓமா அப்ப அன்னமய கோஷம். என்னென்ன மனம் புத்தி அகங்காரம் அழியும் என்று சொல்லுவீங்க? இல்ல பிரகிருதி தத்துவத்துக்குள்ள இருக்கிறது. இதுதான் புத்தகத்தை அங்கால போடுங்க. இது படிச்சு படிச்சே புலம்புறது மூளையில. ஜஸ்ட் த்ரோவே புத்தகத்துல பிறகு தத்துவங்களே எல்லா தத்துவமும் அழியும். இறக்கும் பொழுது, நீ உயிர் விரியும் பொழுது நீங்கள் இந்த உடம்பை மட்டும்தானே விட்டுட்டு போறீங்க. ஓமா அடுத்த பிராணமய கோஷத்துல மனம் புத்தி சித்தம், மனம் புத்தி அகங்காரம் இருக்கല്ലോ. அதுல கேட்கும் சக்தி, பார்க்கும் சக்தி, நுகரும் சக்தி, தொட்டுணும் சக்தி, சுவைக்கும் சக்தி இருக்கല്ലോ. அதானே அது படைக்கிற, இல்லாட்டி படைப்பானது. அதுக்கு பாடுறோம், இல்லாட்டி அதுக்கு என்ன, அதுக்கு பாடுவான். அதுக்கு எல்லா சக்தியும், அதுக்கு சாம்பிராணி வைக்கிறோம், அதுக்கு தீபம் காட்டுறோம். அப்ப அது காணும் சக்தி இருக்கு, நுகரும் சக்தி இருக்கு, சுவைக்கும் சக்தி இருக்கு, கேட்கும் சக்தி இருக்கு, தொட்டுறதும் சக்தி இருக்கு, சக்தி இருக்கு, பவர்ஸ். ஆனா அதுல அவயவங்களில இந்த பொட்டன்சிஸ் இருக்கு. இப்ப அதெல்லாம் இருக்குத்தானே, அதெல்லாம் எங்க போகணும்? அதெல்லாம் இருக்குதானே. அப்ப அழியுதுன்னு சும்மா அதான் நாங்கள் முதல் சிலதுகளை என்னதுக்கா இந்த படிச்சதை இல்லாம பண்றோம்னு இருக்கு. அதான் இப்ப இருக்கிற படிப்பு. நாங்க வேற விதமா படிச்சுட்டோம். அதை எல்லாமே அழியும், தோன்றன எல்லாம் அழியும், அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த உடம்புல இருக்கிற இதுகள் எல்லாம், அந்த புரியட்ட காயம் எல்லாம் கடைசியா முத்தி நிலை வர வேணும். அங்க வரைக்குதான் அது அங்கால போறது. பெரியட்ட காயம் புலப்பட எனக்கண்டு, அது இறைவனை நீங்கிற பொழுது இறைவன் அந்த தத்துவ கூட்டத்தானே அந்த உடலை புரியட்ட காயத்தையும் நீக்கி எங்களை ஏகபோகமாய் நீ நேரடியாக ஆன்மா இறைவனை அனுபவிக்கும். அது முத்தி நிலை. சரியோ? சரி, நன்றி நன்றி நன்றி, நல்ல விளக்கம். நாங்கள் இருப்பது இப்ப இங்க நிலத்துல நடக்க வேணும். நாங்க இப்ப இங்க இருக்கிறோம். நாங்க இறந்தால் இந்த 15 விடுபடுது, மிச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. சரியோ? அப்ப எங்கட பதிவுகள் எல்லாம் அதுல வரும். அவ்வுடன் உவ்வும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள். இந்த பாட்டு எடுத்து போறேன், அப்பதான் சரியா வரும் உங்களுக்கு. அவ்வுடன் உவ்வும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள். செவ்விய விந்து நாதம் சித்தமோடு உள்ளமோடு. சொல்லுங்க நல்லா சொல்ல வரும் அது. சொல்லுங்க சிவகுமார். படிங்க சிவகுமார், ஒரு தரம் படிங்க, படிக்க வரும். கொழும்புல நல்ல மலையா சத்தம். பாட்டு எடுத்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப படிங்க. திருச்சிற்றம்பலம். அவ்வுடன் உவ்வும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் ரெண்டு தரம்
இதுல 2 தரம் மனம் வந்துட்டு தப்பு. ஒரு தரம் தான் மனம் வர வேணும். அது எழுத்து பிழை, அச்சு பிழையா இருக்க வேணும். அவ்வுடன் உவ்வும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் அகாரா. அது வந்து மனம் முதலாவது. ஊ என்பது புத்தி, மா என்பது அகங்காரங்கள். அடுத்தது இதுல 2 மனம் வருதுதான் ஐயா. 2 மனம் இல்லை, ஒரு மனம் தான். சரி. 2 மனம் வேண்டுமென்றது இறைவனிடம் கேட்பேன். 2 மனம் வந்தது. ஒரு மனமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தது சிவ சிவா. செவ்விய விந்து நாதம் சித்தமோடு உள்ளமாகும். செவ்விய சிறப்பு வாய்ந்த விந்து நாதம். ஏன் சிறப்பு வாய்ந்த செவ்விய என்று சொன்னார்? அது ரெண்டும் சுத்தமாய தத்துவங்கள். அவனால விந்து நாதம் அது ரெண்டும் வந்து சித்தமோடு உள்ளமாகும். ஒவ்வெனும் எழுத்தாமைந்தும் உணர்வுதித்து ஒடுங்குமாறும். ஒவ்வொரு எழுத்தா? ஓ என்கிற ஓங்கார எழுத்து. இதெல்லாம் 5 எழுத்து என்றாலும் ஓர் எழுத்து. அவ்வளவு 5ம் உணர்வு உதித்து ஒடுங்குமாறு. எங்கட ஃபீலிங்ஸ், உணர்வுகள் இதான். அதானே பிரச்சனை. என்ன எத்தனை ஃபீலிங்ஸ் இருக்குது, எத்தனை அதெல்லாம் ஒழித்து ஒடுங்குமாறு சித்த விருத்தி. இதுதான் சிவயோகம். யோகா சூத்திரத்துல பதஞ்சலி சித்த விருத்தி நிரோத என்று சொல்லுவார். சித்தம் அப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். அது எல்லா இடமும் ஓடும். அது ஓடிக்கொண்ட விருத்தி என்ன? அப்படி ஒன்று கொண்டா அடுத்து 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 வந்து கொண்டே இருக்கு. நிரோதம் என்றா அதை அப்படியே தடுக்கிறது, கண்ட்ரோல் பண்றது நிரோதம். சித்த விருத்தி நிரோதம் தான் யோகம். அதை யோகத்திலே அப்படி செய்வாங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் எங்களுக்கு இப்ப இதெல்லாம் படிக்கிறோம். இங்க இதெல்லாம் எங்க பிராக்டிஸ் பண்றது? எப்படி பிராக்டிஸ் பண்றது? தொடர்ந்து சச்சங்கத்துல ஏறி இருந்து வடிவா இருந்து இப்படி பாடி போட்டு போவோம். போன திருப்பியும் வந்து பாட்டுத்தான். எங்களுக்கு திருப்பியும் பாட்டுத்தான். இப்ப இருந்து பிராக்டிஸ் பண்ண வேணும். அதுக்குத்தான் எங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. அப்ப அதுகளுக்குத்தான் அது ஆன்மீகம். அப்ப இது வந்தா அப்ப இதுதான் ஓம்காரம். அது எப்படி ஜபித்து எப்படி இது வந்து ஜபத்திலையும் வரும், தியானத்திலையும் வரும், யோகத்திலையும் வரும். இப்போ ஓம்காரத்தை ஜபிக்கிறது எப்படி? நிமிர்ந்து இருந்து அந்த கைவல்ய உபனிஷத்துல நாங்க படிச்ச எப்படி செய்கிறதுன்ட்டு தனித்திருந்து நிமிர்ந்திருந்து சுத்தமான இடத்துல இருந்து களத்து சிரசு உடம்பு எல்லாம் நேராக இருந்து மூச்சை பார்த்து அதை நெறிப்படுத்தி அதுக்கு பிறகு ஓ அப்படித்தான் அது செய்ய வேணும். அதுல இருந்து அப்படியே அதுல ஆழ்ந்து இது சிவயோகம். இது நித்திய அனுஷ்டானம், நித்திய சிவபூசை செய்பவர்களுக்கு இலகுவாக படியும். இலகுவாக படிக்கின்ற ஒன்று. இது அப்படியே இந்த சித்த விருத்திகள் எல்லாம் அப்படியே ஒடுங்கும். அப்ப மனத்தை எப்படி அடக்கிறது? அடக்கிறது ஒன்றும் இல்லை, என்ன கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள இருந்து அதுக்குள்ள போக வரும். அதுல போக நல்லா இருக்கு அந்த அனுபவம். அந்த அனுபவம் வந்து ஒரு போதை. எந்த இது இந்த அனுபவம், இந்த போகம் இது தர்ற போதையும் வெளி உலக அனுபவங்களும் போதைதான். வெளி உலக அனுபவங்களும் போதைதான். எப்ப இந்த போதை அந்த அனுபவம்
கூடுதலா வருதோ அதுக்கு பிறகு அந்த போதைக்கு ஓட மாட்டுது ஓம் ஐயா சிவ சிவா இல்லையா? ஓம் ஓம் ம். அந்த போதைக்கு ஓட மாட்டுது. அதுக்கு பிறகு அதுதான் இயல்பா வர வேணும். இயல்பா வர வேணும். முருகா முருகா. இப்ப இதுகள் எல்லாம் வைக்கிற இந்த சாதனைகளை வந்து அவங்க எந்த நேரம் வைக்க வேணும்? இதெல்லாம் அதிகாலையில வைக்க வேணும். ஏன் அதிகாலையில வைக்கிறது? அமைதியான பிரம்ம முகூர்த்தம். அது ஒன்று. இரண்டாவது, நாங்களும் அதிகாலையில தான் வைப்போம். ஏன் மற்ற நேரம் வைக்கப்படாது? பொழுதுபோக்குற சனம் பல்லட எழும்பி வராது 5 மணிக்கு. தெரியும் அது டாக்டர் தானே, அது 7 மணி 7:30 மணி, அது பிரச்சனை இல்லை. வந்து கோப்பியும் முடிச்சு குடிச்சு வடிவா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த வீண் பொழுதுபோக்கு கண்டு வாரவர்கள் இந்த 5 மணி கிளம்பி வரமான் சுவாமி இல்லையா? அதான் அதிகாலையில வைக்கணும். தீவிர ஆத்ம சாதனைகளை அதிகாலையில வைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல காரணம். அப்ப முருகா. உண்மையான சச்சங்கம் இன்னும் நல்லா சுருங்கி சுப்ப சத்சங்கமா வந்து நிற்கும். இப்படி நிற்கும். சூப்பர் சூப்பர் சத்தன். அது சிலவரை நடத்துறவரே வர மாட்டார், என்ன முடியும்ட்டு. சிவ சிவா. இந்த காலை நேரம் செய்யறது. ஓ மூச்சை இயல்பா நல்லா எடுத்து விட வேணும், மடக்கப்படாது. ஓ
அப்படியே கடல்ல அலை திரை வந்து எழும்பி அடங்குறது போல மனம் புத்தி அகங்காரம் சித்தமெல்லாம் இழந்து அடங்க மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே என்பது போல அந்த மனம் கழிந்து அடங்க அங்கே இறை நிற்பது தெரியும். மாற்ற மனம் என்பது பவ்வமும் திரையும் போல கடல் ஏறி அலை இறங்குற மாதிரி திருப்பி 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 வந்து கொண்டிருக்கு. அதுதான் மாற்ற மனம். The wavering mind. அலைபாயும் மனது அது அடங்க மாற்ற மனங்களிய நின்ற மறையோனே. மறையோன் வேதங்களினால் துதிக்கப்படுபவன் இருக்கிறார். பொன்னார் மேனியனை துளித்த உலையரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மலிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே பொன்னார் மேனிகனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மயில் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மன்னே மாமணியே விலைமதிப்பற்ற மாணிக்கம் மலபாடியுள் மாணிக்கமே அன்னே தாய் அன்னே அம்மா உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த காரமுதே அம்மை அம்மையே அப்பா ஒப்பிலாமணி அன்பினில் விளைந்த காரமுதே இமையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேண்டனக்கு பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேண்டனக்கு செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபதம் அளித்த செல்வமே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேண்டனக்கு செம்மையாத சிவபதம் அளித்த செல்வமே
சிவபெருமானே மாற்றமனங்களிய நின்ற மறையோனே சிவபெருமான் பொன்னார்மேனியனே புலித்தோலையரை கசைத்தே மின்னார் செஞ்சடை மேல் மலிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலவாழியுள் மாணிக்கமே சிவபெருமானே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே சிவபெருமானே சிவபெருமானே அன்னே சிவபெருமானே அம்மையே அப்பா சிவபெருமானே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த காரமுதே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தே இமையே உன்னை சிக்கன பிடித்தேன் சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் சிவபெருமானே அம்மையே அப்பா உன்னை சிக்கன பிடித்தேன் சிவபெருமானே அன்னே உன்னை சிக்கன பிடித்தேன் சிவபெருமானே சிவபெருமானே ஆகித் பிறந்த தயாவான தத்துவனே சிவபெருமானே அன்னே சிவபெருமானே அம்மையே அப்பா சிவபெருமானே இமையே உன்னை சிக்கன பிடித்தேன் சிவபெருமானே சிக்கன பிடித்தேன் சிவபெருமானே இமையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களெந்தருளுவது இனியே சிவபெருமானே எங்களெந்தருளுவது இனியே மண்ணே மாமணியே எங்களெந்தருளுவது இனியே மலபாடையுள் மாணிக்கமே எங்களெந்தருளுவது இனியே பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கதைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே எங்களின் அருளுவது இனியே நம்மை ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேந்தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன்
பொன்னார் மேனியனே இமையே உன்னை சீக்கன பிடித்தே இமையே அப்பா இமையே உன்னை சீக்கன பிடித்தே எங்களெந்தருளுவது இனியே அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்கேனே. ஓம் ஓம் ஓம். சிவா. நம சிவாயம் ஐயா. சிவா. சார் இந்த இது என்ன சொல்றீங்களோ எது அவ்வுடன் ஒவ்வும் மவ்வும்ன்றது ஆனா ஊனா மானா ஓ ஓங்காரത്തിന്റെ மூண்டு பகூறு ஓ ஓ ஆ ஊ மா. பிந்து நாதம் என்பது ஓங்காரത്തിന്റെ புள்ளியும் நாதமும். பிந்து ஆ ஊ மா மூண்டும் சொன்னோம்னா முக்கலை பிரணவம். அஞ்சும் சேர்ந்தோம்னா ஐங்கலை பிரணவம். ஆ ஊ மா மற்றது சொன்னீங்க பிந்து பிந்துன்றது புள்ளி பிந்து, மற்றது நாதம். 5 கூறுகளாக பரணவத்தை ஓம்கார மந்திரத்தை பார்க்கிறது. ஓ ஓ ஓங்காரமும் பஞ்சாட்சர மந்திரம் தான். 5 பஞ்சு சிவாய நம பஞ்சாட்சர நமசிவாய் மந்திரம் அது சேர்ந்து இருக்கிறது தான் பஞ்சாட்சரம் இருக்கிறது. சமஷ்டி பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரத்துல ஓம் என்பது சமஷ்டி, மற்றது எங்கிட்ட பஞ்சாட்சரம் வியஷ்டி விரிவு. ஓ ஓ நன்றி ஐயா நன்றி. நன்றி. அப்ப இதுகள் சிவத்தியானம். இப்ப இதுகள் படிச்சு பாடமாக்கி கொண்டு போறதை விட பிராக்டிஸ் பண்ணி கொண்டு போகிக்குள்ள நல்லா இருக்கு.
அடுத்த பாட்டுல இது இந்த அதி தெய்வங்கள் சொல்லுவாராக்கும். இந்த ஒவ்வொன்றுக்கும் அதி தெய்வங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு அக்ஷரத்தையும் இயக்குற தெய்வங்கள் அயன், அரி, அரணும், ஈசர், சதாசிவம், அதி தெய்வங்கள். இந்த ஐந்துக்கும் பிரம்ம, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகிய 5 பேரும் அதி தெய்வங்களாக வருவார்கள். அவ்வு, உவ்வு, மவ்வு பாத்தீங்கன்னா ஆவுக்கு அயன் பிரம்மா, ஊவுக்கு அதிதெய்வம் விஷ்ணு, மாவுக்கு அதிதெய்வம் மகேஸ்வரன். அதாவது அரண். அரண் ஹரி, அயன், ஹரி, அரண். அரண் இங்க ருத்ரன். பிந்துக்கு அதிதெய்வம் வந்து மகேஸ்வரன். நாதத்துக்கு அதிதெய்வம் சதாசிவம். பஞ்ச பிரம்மங்கள் என்று சொல்லுவார்கள். வேதங்கள் பிரம்மம் என்று சொல்லுவது சிவத்தை. அந்த சிவமே உருவந்தாங்கி நவந்தரு பேதமாக வரும்பொழுது 5 வடிவங்கள் வரும். அதுதான் அயன், பிரம்ம, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன். 5 ஆற்றுகிற 5. இதை பஞ்ச பிரம்மங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த பஞ்ச பிரம்மங்களும் இந்த பஞ்சகலை பிரணவத்துக்கு ஒவ்வொரு கலைக்கும் அதி தெய்வம். ஒவ்வொரு இடத்துக்கும் தெய்வம் அது. அப்ப நீங்க தெரிஞ்சு சொன்னாட்ட தெரியாம சொன்னாச்சா அந்தந்த அக்ஷரம் சொல்ல அந்தந்த தெய்வம் வந்து நின்று அங்க அதிர்ப்பித்து அருள் செய்து நிற்கும் தன்னுடைய சக்தியோ. பயனுறும் அஞ்சில் ஆன்மா பெறவிடில். அஞ்சில் ஆன்மா பெறவிடில். இது அப்படி ஆன்மா போய் லயிக்க வேணும், உயிரை வச்சு சொல்லணும். பயனுறும் அஞ்சில், இந்த 5 கலைகள்லையும் ஆன்மா லயிக்க வேணும். ஆன்மா பெறவிடில், அதிலேயே தங்கி அதிலேயே லயித்து உயிரை வச்சு சொல்ல வேணும். போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே. இந்த வாழ் முதல் இதுதான். My total life source, my entirety depends on this, sustained by this, revolved on this, evolved from this, dissolve into it. இதுதான் இந்த வாழ் முதல். பயனுறும் அஞ்சில் ஆன்மா பெறவிடில். 5 அலகல்லையும் ஆன்மா படர்ந்து பரவி அதுல தங்கி நிற்கிறது. அசித்தாம் பார்க்கில், அசித்தாம் பார்க்கில். அதன் அசித்து ஆன்மா சித்து பொருள். இப்படி போய் அதோட அப்படியே லயிச்சிச்சு என்று சொன்னால் ஆன்மா சடமா விட ஆன்மாவில் இருக்கிற இறைவன் வந்து சித்தானிப்பார். அசித்தாம் பார்க்கில் அனுபவம் பாத்தீங்களா? சிவ தியானம் செய்தம், சிவ யோகம் செய்தம், சிவ யோகம் செய்தம். அப்ப பார்க்கிலண்டா சிவ தரிசனம். எல்லாம் அந்த படிநிலை. சிவ யோகம் செய்தம், இப்ப சிவ தரிசனம். எப்படி தரிசிக்கிறோம்? ஆத்மா தான் கெட்டு போச்சு, அசித்து சடமாவிட்டு நான் கெட்ட பாடி பாட்டு இருக்குல்ல தேவாரத்துல, திருஞான சமாதான திருவாசகத்துல. ஊன் கட்டு உணர்வு கட்டு நான் கெட்ட பாடி என்று வரும். நானும் கட்டு. அதுதான் எனொரு மஞ்சில் ஆன்மா பரவிடில் அசித்தாம் பார்க்கில். சிவ தரிசனம். பார்த்தால் ஆன்மா ஜடமா போக சிவன்தான் நிற்கும். சயமொரு வழி 2 தவிர்த்துரில். இது செய்ய சொன்னால் மூச்சை கவனிக்கவும். நாளாந்த மூச்சு பயிற்சி செய்து கொண்டு வாராக்களுக்கு இது இந்த சித்தி வரும். அப்ப பிரணவ ஜகத்துக்கு இருக்கேட்ல நீங்கள் எவ்வளவு பிராணாயாமம் ஒவ்வொரு நாளும் செய்யறீங்களன்றதை பொறுத்து. நித்திய அனுஷ்டானம் செய்கிறார்கள். நித்திய அனுஷ்டானத்தோட பிராணாயாமம் முறையா செய்து கொண்டு வரும். அந்த வழி இடகலை பிங்களை 2 தவிர்த்துரில். அந்த வடகலை வலது மூக்கு இடது மூக்கு 2 மூச்சையும்
ஜெயித்து சயமுறு வழி இரண்டும் ஜெயித்து தவிர்த்து அதுல இப்ப இரநாயாமத்துல ஜெயித்து கண்ட சயமுறு கண்ட சித்தி எய்தி சித்தி வந்து அப்படியே 2 நாடிகள்ல போற மூச்சு தவிர்த்து நடுநாடியில நிற்க தானும் தோன்றும் தான் என்றதாக சிவனே தோன்றுவார். அப்ப ஆன்மா அசித்தா போக சிவன் தான் தானாய் தோன்றுவார். தான் சிவ தரிசன அனுபவம். இப்படி சொல்லிக்கொண்டு வர அதி தெய்வங்கள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அவ்வுடன் உவ்வும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் ஆண்டால் மனம் ஊவண்டா புத்தி மாண்ட அகங்காரம் ஆண்டால் அதுக்கு அதிதெய்வம் அயன் ஆகிய பிரம்மா ஊவண்டா அதற்கு அதிதெய்வம் அரியாகிய விஷ்ணு மாண்டா அதற்கு அதிதெய்வம் அரணாகிய ருத்திரன் செவ்விய மிந்து நாதம் செவ்விய பிந்துநாதம் சித்தமோடு உள்ளமாகும் பிந்து என்கிற அந்த அந்த புள்ளி எழுத்துண்ட ஓசை அல்லது ஒலி அல்லது அக்ஷரம் வந்து சித்தம். அதுக்கு அதிதெய்வம் வந்து ஈஸ்வர் மகேஸ்வரர். அதுக்கு அங்கால உள்ளம். உள்ளம் என்பது உயிர் ஆன்மா. அதுக்கு அதிதெய்வம் சதாசிவன். அந்த அதிதெய்வங்கள் வந்து அந்தந்த அக்ஷரங்களை தொழிற்படுத்தி அந்தந்த இடத்தை மனத்தை புத்திய அகங்காரத்தை சித்தத்தை உள்ளத்தை அப்படியே அவருடைய ஆட்சிக்கு கீழே வடிவா வச்சிருப்பார்கள். உயவரும் அவ்வோடு உவ்வும் அவ்விந்து நாதங்கட்கு பயனுறும் அஞ்சில் ஆன்மா பரவிடில். இதுல போய் ஆன்மா லயித்து நிற்க உயிரை ஒன்றி நின்று ஜபிக்க உயிரை ஒன்றி நின்று தியானிக்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது பார்த்தமை நன்னறி குவிப்பது வேதன் நான்கினெம்மை பொருளாவது நாதன் நாமம் நம சிவாய. மாசில் வினயம் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கிளவேனிலும் மோசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இந்த இணையடி மேலே. So cool, so much comfort, pleasure. ஆன்மா பரவிடில் ஆசித்தாம். அப்படியே என்னுடைய அதன் முனைப்பெல்லாம் கெட்டு போயிட்டு அசித்தாம் பார்க்கில் சிவ தரிசனம். சிவ தரிசனம் சயம் ஒரு வழி இரண்டும் தவிர்த்துறில். இதோட மூச்சு சந்திரன் மூச்சு பார்த்து கொண்டு வர வேண்டும். மூச்சு அதோட தெட்டை வழியாக இடகலை பிங்கலை என்று ஓடுகின்ற இந்த மூச்சு அதுல சித்தி பெற்று அது நடுவிலே ஓட சயம் ஒரு வழி இரண்டும் தவிர்த்துறில் தானும் தோன்றும். யாரு நீ? நான் தான். நான் தான். யார் நீ? நான் தான். நான் செத்த பிறகு வா. நான் செத்த பிறகு தான் மட்டும் நிற்கும். தான் மட்டும் நிற்கும். தான் வந்து சிவம். சிவம் தோன்றும் தானும் தோன்றும்.
தானும் தோன்றும் படியேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்ச்சடை மேல் இளவதியம் தோன்றும் தோன்றும் பார்க்கில் வடியேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்ச்சடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் தானும் தோன்றும் பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே தானும் தோன்றும் பார்க்கில் தானும் தோன்றும். பார்க்கில் செயமுறு வழி இரண்டின் தவிர்த்துரில் தானும் தோன்றும். பொன்னார் மேனியன் தானும் தோன்றும். மாற்ற மனங்களிய நின்ற மறையோன் தானும் தோன்றும். மாசில் வீணையம் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கிள வேனிலும் மோசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை தானும் தோன்றும். பார்க்கில் தானும் தோன்றும். அயன் அரியரணம் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள் உயவரும் அவ்வோடு உவ்வும் அவ்வும் விந்து நாதங்கட்கு பயனுறும் அஞ்சில் ஆன்மா பரவிடில். அஞ்சில் ஆன்மா பரவிடில் சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினி. சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவது இனியே பயனுறும் அஞ்சில் சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினி. ஆன்மா அசித்தான் பார்க்கல் செயமுறு வழி இரண்டும் தவிர்த்தொரில் தானும் தோன்றும்.
வடியேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்ஷடை மேல் இளமதியம் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண் குலைதோடு கலந்து தோன்றும் இடியேறு களிற்றிருவை போர்வை தோன்றும் எழுந்திருமுடியும் இலங்கித் தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே. ஆணாகி பெண்ணாய வடிவு தோன்றும் அடியவர்காரமுதமாயித் தோன்றும் ஊனாகி ஊர் திரிவானாகித் தோன்றும் ஒற்றை வெண்பிறை தோன்றும் பெற்றார் தம்மேல் சேனாக வரை வில்லால் எரித்தல் தோன்றும் செத்தவர் தமிழும்பினால் செறியச் செய்த பூநானும் அறை ஞானும் பொலிந்து தோன்றும் ஒளில் நிகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. கல்லாளின் நிழல் கலந்து தோன்றும் கவின்மறையோர் நால்வர்க்கு நெறிகளன்று சொல்லாகச் சொல்லியவா தோன்றும் தோன்றும் சூழரவும் மான்மறியும் தோன்றும் தோன்றும் அல்லாத காலனை முன்னடர்த்தல் தோன்றும் ஐவகையால் நினைவார்வால் அமர்ந்து தோன்றும் பொல்லாத புலால் எலும்பு ஊனாய்த் தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே. படமெலிந்த மழுவாளும் ஆனுந்தோன்றும் பன்னிரண்டு கையுடைய பிள்ளை தோன்றும் நடைமலிந்த விடையோடு கொடியும் தோன்றும் நான் மறையின் ஒலி தோன்றும் நான் மறையின் ஒலி தோன்றும் நயனம் தோன்றும் உடை மலிந்த கோவணமும் கீழும் தோன்றும் ஊரல் வெண் சிரமாலையுலாவித் தோன்றும் படை மலிந்த பூதத்தின் பொலிவு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. மயலாகும் தன்னடியார்க்கு அருளுந்தோன்றும் மாசிலா புன்சடை மேல் மதியம் தோன்றும் மாசிலா புன்சடை மேல் மதியம் தோன்றும் இயல்பாக இடுபிச்சை ஏற்றல் தோன்றும் இருங்கடல் நஞ்சு உண்டு இருண்ட கண்டந்தோன்றும் கயல்வாய கடுங்கள் உளி கங்கை நங்கை ஆயிரமா முகத்தினொடு வானில் தோன்றும் உயல்வாயச் சடை விரித்த பொற்பு தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே. பாராளி வட்டத்தார் பரவியிட்ட பன்மரன் நறும் புகையும் பரந்து தோன்றும் சீராளி தாமரையின் மலர்களென்ன தெரிந்திய மாநிறத்த சேவடிகள் தோன்றும் தாமரையின் மலர்களென்ன நிறத்த சேவடிகள் தோன்றும்
பேராளி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணித்த இடர் பாவங்கெடுப்பித்து அன்று போராளி முன்னீந்த பொற்பு தோன்றும். இலங்கை வேந்தன் உடல் துணித்த இடர் பாவங்கெடுப்பித்து அன்று போர் ஆளி முன்னீந்த பொற்பு தோன்றும். பொருள் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே தன்னடியார் கருள் புரிந்த தகவு தோன்றும். தன்னடியார் கருள் புரிந்த தகவு தோன்றும். சதுர்முகனை தலையறிந்த தன்மை தோன்றும். மின்னணைய நுண்ணிடையாள் பாகம் தோன்றும். வேளத்தின் உரி விரும்பி போர்த்தல் தோன்றும். புண்ணிய செஞ்சடை மேலோர் புனலும் பாம்பும் தூய மாமதியுடனே வைத்தல் தோன்றும். செஞ்சடை மேலோர் புனலும் பாம்பும் தூயமா மதியுடனே வைத்தல் போன்றும். பொன்னணைய திருமேனி பொலிந்து தோன்றும். பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனேனின் பொன்னணைய திருமேனி பொலிந்து தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே செறிகளும் திருவடியும் தோன்றும் தோன்றும். திரிபுரத்தை எரி செய்த சிலையும் தோன்றும். நெறியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும். அன்றாளின் கீழிருந்து அறமுறைத்தான் காணேடி. அன்றாளின் கீழிருந்து அறமுறைத்தான் காணேடி. நெறியதனை விரித்துரைத்த நேர்மை தோன்றும். நெற்றி மேல் கண் தோன்றும். பெற்றந்தோன்றும். மறுபுறவி அறுத்தருளும் வகையும் தோன்றும். அல்லற்பிறவி அறுப்பானே ஓவென்று. அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று. மறுபுறவி அறுத்தருளும் வகையும் தோன்றும். அலைமகளும் சலமகளும் அழிந்து தோன்றும். பொறியரவும் இளமதியம் பொலிந்து தோன்றும். பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே அருப்போட்டு முளைமடவாள் பாகந்தோன்றும். அணிகிளரும் உருமென்ன அடர்க்கும் கேழல் மறுப்போட்டு மணிவயிர கோவை தோன்றும். அடர்க்கும் கேழல் மறுப்பு ஓட்டுமணி வைரக் கோவை தோன்றும். மணமலிந்த நடந்தோன்றும். மணியார் வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறமுந்தோன்றும். வைகை திருக்கோட்டில் நின்றதோர் திறமும் தோன்றும். செக்கர் வான் ஒளி மிக்கு திகழ்ந்த சோதி பொறுப்போட்டி நின்ற தின்புயமுந்தோன்றும். செக்கர் வான் ஒளி மிக்கு திகழ்ந்த சோதி. செக்கர் வான் ஒளி மிக்கு திகழ்ந்த சோதி. சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. செக்கர் வான் ஒளி மிக்கு திகழ்ந்த சோதி. காண் பெரிய பேருளி.
செக்கர்வான் ஒளிமிக்கு திகழ்ந்த சோதி பொறுப்பூட்டி நின்றதன் புயமுந்தோன்றும் பொழில்திகளும் பூவனத்தம் புனிதனாகி ஆங்கணைந்த சண்டிக்கும் அருளையன்று தன்முடிமேல் அலர் மாலை அளித்தல் தோன்றும் சண்டிக்கும் அருளி அன்று தன் முடிமேல் அலர் மாலை அளித்தல் தோன்றும் பாங்கணைந்து பணி செய்வார்க்கருளி அன்று பல புறவி அறுத்தருளும் பரிசுந்தோன்றும் அல்லல் பிறவி அறுப்பானை ஓவென்று சொல்லற்கரியானை அல்லற் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியானை பாங்கணைந்து பணி செய்வார் கருளையன்று பல புறவி அறுத்தருளும் பரிசுந்தோன்றும் கோங்கணைந்த கூவிளமும் மதமத்தமும் குளற்கணிந்த கொள்கையொடு கோலம் தோன்றும் ஓங்கு அணைந்த கூவளம் மதமத்தமும் குழல்க்கு அணிந்த கொள்கையொடு கோலந்தோன்றும் ஊங்கணை வேள் உரு அளித்த பொற்பு தோன்றும் கணைவேள் பூங்கணைவேள் உரு அளித்த பொற்பு தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே ஆரொருவமுள்குவர் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளந்தோன்றும் உருவ உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வொருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் வாருருவ பூன்முளை நன்மங்கை தன்னை மகிழ்ந்து ஒருவால் வைத்துகந்த வடிவந்தோன்றும் தென்பாலுகந்தாடும் தென்னன் பெருந்துரையான் பெண்பாலுகந்தான் பெரும்பித்தன் காணேடி தென்பாலுகந்தாடும் தென்னன் பெருந்துரையான் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் காணேடி பெண்பால் உகந்திலனேல் ஏதாய் இருநிலத்தோர் விண்பால் யோகேதி வீடுவர்கான் சாலலோ வாருருவ பூன்முலனன் மங்கை தன்னை மகிழ்ந்தொருவால் வைத்து உகந்த வடிவுந்தோன்றும் பாகம்பண்ணுருவானாய் போற்றி நீருருவக் கடலிலங்கை அரக்கர்கோனை நெருநரண அடர்த்திட்ட நிலையந்தோன்றும் போருருவக் கூற்று உதைத்த பொற்பு தோன்றும் பொழில்திகளும் பூவனத்தம் புனிதனார்க்கே பயனுறும் மஞ்சில் ஆன்மா பெறவிடில் அசித்தாம் ஆன்மா அசித்தாம் பார்க்கில் சயமொரு வழி இரண்டன் தவிர்த்துரில் தானும் தோன்றும் தானும் தோன்றும் தானும் தோன்றும்
சிவா. இது சிவ தரிசனம். இதுல வர அனுபவம் சிவபோகம். சிவ சிவபோகம் தசகாரியத்துல வரும். சுவாமி சுவாமி திருப்போல பாப்பமா. குகதாசன் ஐயா இல்ல போல. நான் நிக்கிறேன். திருப்போல் போட இல்லை போட்டதா நீங்க ஒண்ணு படிங்க, பிரச்சனை இல்லை. படிக்கிறதா? ஓகே ஓகே. இது ஏஜெக்ஸ் நகரில் உள்ள அம்பலவான வீத விநாயகர் மேல் பாடப்பட்ட பாடல். நந்துணையான நாதன் உந்தனின் காலை நாளும் வந்ததிகாலை தோறும் தொழவேதான் நம்மிடர் யாவுமோடி நெஞ்சுளையாவும் பூமி நன்னடு மாறுவாரி அருள்வோனே சுந்தரம் மேரும் மீது பந்தவியாசரோத செங்கர மூடுகாரை வரைவோனே சுண்டலியாக மாறி வந்தமராடு சூரன் நன்றுனை காவவே வை திரலோனே வந்தமையாளுதாளை சிந்தை வையாது வீணில் வஞ்சமலாதியோடு அலைவேனோ வன்புகள் பாடியாடும் உன்னடியாரினோடு வந்தடி சேருமாறு பெறுவேனோ அந்தரர் லோகமாகு நங்கனடாவை மேவி அன்பர்கள் ஈயுகோயில் அமையேஜங் அம்பலவான வேதன் என்றவையோரு மோத அங்கர மோடு ஆளு பெருமாளே வந்து அதிகாலை தோறும் நன் துணையான நாதன் நமக்கு துணையாக விளங்குகின்ற தலைவனான நின்னை நினைந்து அதிகாலை தோறும் இந்த சந்நிதிக்கு வந்து உந்தனின் காலை நாளும் தொழவேதான் அனுதினமும் தவறாது உனது திருவடி தாமரைகளை தொழுது வர நம்மிடர் யாவும் ஓடி நெஞ்சுள யாவும் நமக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் மறந்து எங்கள் நெஞ்சிலே எண்ணியவை எல்லாம் பூமி நன்னடுமாறு வாரி அருள்வோனே இந்த பாருலகில் எம்மை வந்து சேருமாறு வாரி வாரி அருள்பவனே காதை பந்த வியாச ரோத உனக்கு விருப்பமாக உள்ள வியாச முனிவரானவர் பாரத கதையை எடுத்து சொல்ல சொல்ல சுந்தர மேரு மீது செங்கரமூடு வரைவோனே சிவந்த கரங்கொண்டு ஒற்றை மெரப்பை ஒடித்து அழகிய மேருமலையின் கண்ணை எழுதிய இறைவா வந்து அமர் சுண்டெலியாக ஆடு சூரன் எல்லா விதமாகவும் யுத்தம் செய்து வலியிழந்து மூசிகமாக மாறி சண்டையிட முற்பட்ட போது நின்று உனை காவவே வை திரளோனே கருணை கூர்ந்து
மன்னித்து அவனுக்கு உன்னை சுமந்து நிற்கும் பேரை அளித்த திறமை கொண்டவனே, எம்மை வந்து ஆளு தாளை சிந்தை வையாது. எம்மை எழுந்தருளி வந்திருந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற உனது திருவடி தாமரைகளை இடைவிடாது நெஞ்சிலே எண்ணி தொழாது வஞ்ச மலாதியோடு வீணில் அலைவேனோ. சேர்ந்திருந்து நமக்கு வஞ்சனையை செய்கின்ற சஞ்சித பிராரத்துவ ஆகாமிய வினைகளோடு வீணாக இங்கு அலைகின்ற நிலை தொடருமோ. உன் பண்புகள் பாடியாடும் அடியாரினோடு உன்னுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து பாடி ஆனந்த கூத்தாடும் அடியார்களோடு நானும் சேர்ந்து வந்தடி சேருமாறு பெறுவேனோ. உன்னுடைய பாதகமனங்களில் வந்து சேருகின்ற பலனை பெறுவேனோ. அந்தரர் லோகமாகு நம் கனடாவை மேவி இந்திர லோகம் போல சகல செல்வங்களோடும் வளங்களோடும் விளங்குகின்ற எங்கள் கனடா நாட்டை நாடி வந்து அன்பர்கள் ஈயு கோவில் அமை ஏஜெக்ஸ் உன்னை மறவாத அடியவர்கள் ஏஜெக்ஸ் என்ற இடத்திலே அமைத்து தந்த ஆலயத்திலே இவையோரும் அம்பலவான வேதர் என்று ஓத. எல்லோரும் அம்பலவான வேத விநாயகர் என்று போற்றி துதிக்க ஐங்கரமோடு ஆளு பெருமானே. 5 திருக்கரங்களோடு இருந்து அருளாட்சி செய்கின்ற பெருமானே. சிவ சிவா சிவ சிவ. வான்மகள் வளாது வேகமலி வளம் சுரக்க வண்ணன் கோன்முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் வரை அறங்களூங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர பார்வதிபதையே ஹர மகாதேவா பார்வதிபதையே ஹர மகாதேவா பார்வதிபதையே ஹர மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி. சாம் சிதம்பரம் சிதம்பரம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். நன்றி ஐயா, நன்றி சார். வணக்கம் ஐயா, வணக்கம். ஐங்கரன் நாளைக்கு வருவீங்களா?